நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சி தின தலைப்பிலே இந்த வாரத்திலுமாக ஆண்டுடைய பாடுகளை பற்றி தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு குறிஞ்சியை பற்றி தியானிக்க இருக்கிறோம். இன்றைய நாளிலுமாக இயேசு சிலுவிலே எத்தனை மணி நேரம் தூங்கினார் என்ற ஒரு செய்தியை வேதத்தின் வழியாக நாம் பார்ப்போம். பலமுறை நாம் கேள்விப்பட்டிருப்போம். பல பிரசங்களில் 6 மணி நேரம் தொங்கினார் என்று கேள்விப்பட்டிருக்கோம். 6 மணி நேரம் கணக்குகள் எப்படி வேதத்தில் கொடுக்கப்பட்டதை பற்றி இன்றைக்கு நாம் சற்று தியானிப்போம். மார்க் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே அவரை சிலுவையில் அறிந்தபோது 3ஆம் மணி வேளையா இருந்தது. 3ஆம் மணி வேலை என்றால் என்ன? நமக்கு இது தெரிந்திருக்கும். நாம் எல்லாம் மத்தியானம் 3 மணி என்று நினைத்துக் கொண்டிருக்கோம். வேதம் அப்படி சொல்லவில்லை. யூதருடைய பாரம்பரியத்தின்படி நமக்கெல்லாம் காலை 6 மணி என்பது அதிகாலை வேலை. அவர்களுக்கு காலை 6 மணி 1ஆம் மணி வேலை. அடுத்தது 6 to 7 1, 7 to 8 2, 8 to 9 3ஆம் மணி வேலை. அப்ப இயேசுவை சிலுவையில் அறிந்தது காலையில் 9 மணிக்கு என்பதை முதலில் நாம் தெளிவாக கொண்டிருக்க வேண்டும். இது வேதம் சொல்லும் சத்தியம். ஒவ்வொருத்தரும் ஒரு காரியங்களை சொல்லலாம். அதை பற்றி இங்கே நாம் விவாதத்துக்கு எடுத்துக்கூடாது. வேதம் இதைத்தான் சொல்லுது. 2வது காரியம் என்னவென்றால், இந்த மணிக்கணக்கு எப்படி வருகின்றதை நாம் கணக்கு பார்க்க வேண்டுமானால் மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பரலோக வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அது தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்கள் வச்ச அதிகாலையில் புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி அவர்கள் பேசி அவருடைய தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும், அதுக்கப்புறம் 9ஆம் மணி வேளையிலும், கடைசி 11ஆம் மணி வேளையிலும் ஆட்களை அனுப்புகிறான். இப்போ என்ன அர்த்தம்? அதிகாலை என்பது 6ஆம் மணி, 3ஆம் மணி என்பது 9 மணி, 6ஆம் மணி என்பது 12 மணி, 9ஆம் மணி என்பது 3 மணி, 11ஆம் மணி என்பது சாயந்தரம் 5 மணி. இதுதான் யூதருடைய நேர கணக்கு. இதை முதலில் நாம் அறிந்திருந்தால்தான் நமக்கு போதிப்பவர்கள் அல்லது நாம் பெற்றுக்கொண்ட அந்த விளக்கங்கள்லாம் சரியா தவறா என்று நமக்கு தெரியும். அறியாமலே பைபிளை பார்த்து சொல்றதெல்லாம் தப்பு என்று நினைக்கின்ற கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு பலர் இருக்கிறார். இந்த சிந்தனை முதலே மாறிவிடனில் இது வேதம், ஆண்டவர் எழுதிய வேதம், ஆவியானவர் தொகுத்து கொடுத்த வேதம். இதில் எந்த பிழையும் இருக்காது, எந்த தவறும் இருக்காது. இதற்கு மேல் வெளியே இருப்பதை பற்றி நீங்கள் நானும் தியானிக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது லூக்கா நற்செய்தியை நாம் வாசிக்கிறோம். எப்பொழுது இயேசு மரித்தார் என்று லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 43, 44 வாசிப்போம். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமா இருந்தது. 6ஆம் மணி நேரம் என்ன நேரம்? மத்தியானம் 12 மணி. 9ஆம் மணி வேலைக்கும் பூமி எங்கும் அந்த 6 to 9 பூமி எங்கும் இருள் உண்டாயிற்று. 9 என்பது 3 மணி, மத்தியானம் 3 மணி. சூரியன் இருளடைந்து தேவாலயத்தின் திரைச்சலை நடுவில் 2ஆக கழிந்தது. சூரியன் இருள் அடைந்தது, தேவாலயத்தின் திரைச்சலை 2ஆக கழிந்தது. இயேசு பிதாவையும் உடைய கையில் ஆவி ஒப்புக்கிறேன் என்று மகா சத்தமாக்கப்பட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆண்டவர் உயிர் விட்ட நேரம் 9. யூதருடைய கணக்குப்படி 9ஆம் மணி வேலை. அதாவது நம்முடைய கணக்குப்படி மதியம் 3 மணி. இப்ப காலையில் 9 மணிக்கு நம்முடைய நேரத்தின்படி 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டார். 3 மணிக்கு அவர் உயிரை விடுகிறார். மொத்தம் 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார். 6 மணி நேரம் அவர் சிலுவையில் தொங்கியது இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னது? முதலில் நேர கணக்குகளை சரியாக பார்த்து விட்டோம். 6 மணி நேரம் பூமிக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே அவர் 3 ஆணைகள் தொங்கினார் என்ற எதற்காக? இரத்த வியர்வை வேர்த்தது, சாட்டை அடிகள், முள்முடிகள், சிலுவை சுமந்த பாரம், கைகளில் ஆணி, கால்களில் ஆணி, இருவ குத்துகிற எது ரத்தம், எல்லாம் எதற்காக? நீங்களும் நானும் இந்த தபசு காலத்திலே ஆலயங்களில் மக்கள் அலைமோதி கொண்டு வருகிறார்கள். விசேஷித்த திருத்தலங்களுக்கு நடைபாதை பயணங்களை படையெடுக்கிறார்கள். ஆனால் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று, மனம் திரும்புதல் வேண்டும். எவ்வளவு பாடுகள் பட்டு ரத்தம் செஞ்ச அந்த தேவனை உண்மையிலே நீங்க தீங்களை நான் தேடுகிறாயிருந்தால் பழைய வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, இதிலிருந்து நாம் விடுபட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்கு வரும்பொழுதுதான் உயிர்த்த இயேசு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்து வாசம் செய்ய முடியும். சடங்குகள், சம்பிரதாயங்கள் இவெல்லாம் வழிகாட்டுபவைகள். அவை வழி பயன்களுக்கு ஒத்து வராது. வழிகாட்டுவார்கள், ஆனால் நீங்களும் நானும் தான் அதை கடைபிடிக்க வேண்டும். அதன் அர்த்தம் என்ன? எதற்காக அவர் உயிர் சத்தம் செய்தார், 7 முறை எதற்காக ரத்தம் செய்தார் அறிந்து அதற்காக மனம் திரும்பி
பாவத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு நல்ல பரிசுத்தவான்களாக மாற ஆண்டவர் அழைக்கிறார். 6 மணி நேரம் தொங்கினார். பல இடங்களிலே காலையில் இருந்து சிலுவை பாதை செய்வார்கள் பெரிய வெள்ளிக்கிழமைக்கு, நல்லது. சில இடங்களிலே 3 மணிக்கு தருவார், நல்லது. சில இடங்களில் சாயந்தரம் 6 மணிக்கு மேல் செய்கிறார், ஏனென்று புரியவில்லை. ஆண்டவர் இறந்த நேரத்தை வைத்து கொய்தால் அர்த்தம் இருக்கும். ஆண்டவர் சிலுவையை சுமந்து கொண்டு போன நேரத்தை வைத்தால் அர்த்தம் இருக்கும். எல்லாம் முடிந்து அடக்கம் முடிந்த பிறகு பெரிய வெள்ளிக்கிழமையை செலிப்ரேட் பண்ண சில பங்குகளையும் சில குருக்களையும் சில பெரிய மக்களையும் நாம் பார்க்கிறோம். என்ன அர்த்தம் என்றே தெரியவில்லை. வேதத்தை படித்தார்களா, வேதத்தை புரிந்து கொண்டார்களா என்னவென்று எதுவும் தெரியவில்லை. அது ஒரு வழக்கமான வழிபாடாக மாறிவிடும். அதில் மக்கள் மனம் ஈர்க்கப்பட்டு போவது கிடையாது. எனவே கிறிஸ்துக்குள் பிரியமானே, உங்கள் பங்குகளில் அது மாதிரி மாலை நேரத்தில் ஆராதனை நடத்தி இரவு நேரத்தில் ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார்கள் அவரிடத்தில் சொல்லுங்கள். ஒன்று இது அதிகாலை 9 மணிக்கு வைக்க வேண்டும், இல்லை 3 மணிக்கு வைக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லி அதை மாற்றி அமைக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். எது எப்படியோ நீங்களும் நானும் மனம் திரும்பி இருக்கிறோமா என்பது மிக முக்கியம். அந்த மனம் திரும்புவதற்கு அடையாளமாக ஆண்டவர் இந்த இன்னும் மீதம் இருக்கிற தபசு நாட்களில் பாவத்தில் விழாதபடி நம்மளை பாதுகாத்துக் கொண்டு வழிநடத்துவோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு குறுஞ்செய்தியிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.